வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ். இன்னைக்கு ரியல்மி 11 ப்ரோ 11 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸை பற்றி பார்ப்போம். இது வந்து 10 ப்ரோ ப்ளஸோட அப்கிரேட். ஸோ இதில் வந்து அதே ஸ்க்ரீன் தான் இருக்குது, அதே ப்ராசர், ஆனால் வேறு பேரில் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து 12GB மாடல் இருக்குது, வீகனில் லெதர் ஃபினிஷ் இருக்குது, 200MP சாம்சங் HP3 சென்சார் இருக்குது. ஸோ வாங்க வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, இதெல்லாமே இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸு அதே மஞ்சள் கலர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB மாடல். இதோட எம்ஆர்பி வந்து 32,999 போட்டிருக்கு. ஸோ ஃபைனல் ப்ரைஸிங் வந்து அரௌண்ட் 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இதில் வந்து 8GB மாடல் இருக்குது, 826 இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB மாடல். சார் வேல்யூ சார் வந்து 1.146, பாடி சார் வந்து 0.532. இதுதான் வந்து பாடி சாரு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சன்ரைஸ் பீச் கலர். இதை தவிர க்ரீன் கலரும் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் பேக் இருக்கிற அந்த பிளாக் கலர் அந்த ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே வந்து 200MP OS சூப்பர் ஜூம் கேமரா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. கேமராக்கு தான் மெயினாக அவங்க ப்ரமோஷன் ஹைலைட் இதெல்லாமே 200MP கேமராக்கு தான் பண்ணுறாங்க. அது தவிர அதே 120Hz டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி, 100W சார்ஜிங்கு. பாக்ஸ்லேயே வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. டிமென்சிட்டி 7050. இது வந்து 1080 அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸு, சிம் செக்ரட் டூலு, அதுக்கப்புறம் ஃபோனு, கேபிள் டைப் A டு டைப் C தான் இருக்குது. டைப் C டு டைப் C கிடையாது. 100W சூப்பர் ஒர்க் சார்ஜரும் இருக்குது பாக்ஸில். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோனோட டிசைன் யூனிக்கான டிசைன் தான். ஃபுல்லாக லெதர் பேக்கு. இது வந்து டிசைன் ரொம்ப காலமாக டிசைன் பண்ணோம். ஸோ ஃபீல் வந்து ஸ்மூத் ஃபீலிங் தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன், இங்கேருந்து டாப்லேருந்து வந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு இது மாதிரி போகுது, ஒரு ஸ்டிச் மாதிரி. ரியல்மி பேண்டிங் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்கு. ஸோ இது வந்து டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்பேண்டபிள் மெமரி கிடையாது. அது தவிர பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு, USB டைப் C போர்ட் இருக்கு, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஸோ டாப்ல வந்து ஸ்பீக்கருக்கு வெண்ட் இருக்கு. ஸோ செகண்டரி ஸ்பீக்கர், இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கு. ஸோ மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இதில் வந்து ஆண்டனா பேண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம போட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கேன்சல் தான் கொடுத்தேன். அது நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டுச்சு. ஆனால் இவ்வளோ ப்ரீலோட் ஆப்ஸ் இருக்குது. யாரோ 64 ப்ரீலோட் ஆப்ஸ்ன்னு சொன்னாங்க ஆன்லைனில். தெரில, ஆல்ரெடி நம்ம ரியல்மி கிட்ட பேசியிருக்கோம். இது மட்டும் தான் நம்ம இந்த 4 ஆப் மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுது. இது எல்லாமே ப்ரீலோட் ஆப்ஸ். அன்இன்ஸ்டால் பண்ணலாம், ஈஸியாக அன்இன்ஸ்டால் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆனால் எதுக்கு இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறாங்க? மோஸ்ட்லி டைப்ஸாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ரியல்மி கிட்ட சொல்லியிருக்கேன், இவ்வளோ ப்ளோட்வேர் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் மெஷர்ஸ் எடுப்போம்னு சொன்னாங்க, ஆனால் இது வரைக்கும் எதுவுமே எடுத்த மாதிரி தெரில. ஸோ அபவுட்டில் போனால் ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ் 5G, ஸோ 256GB ஸ்டோரேஜ், MediaTek 7050 எல்லாமே இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 13, ரியல்மி 4.0 தான். ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. கூடிய சீக்கிரம் மே செக்யூரிட்டி பேட்ச் வந்துடும் நினைக்கிறேன். அப்டேட்ஸ் வந்து 2 இயர்ஸ் அப்டேட்ஸு, 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். போன மாதிரியே தான், போன ஜென்ரேஷன் மாதிரி அதே இதுதான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் ஏதாவது இருக்கா? ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், ஃப்ளெக்சிபிளாக போன மாடலில் இருந்த அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. ரியல்மி லேப். ஸோ ரியல்மி லேபில் டியூவல் மோட் ஆடியோ, ஸ்லீப் கேப்சூல், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லேயே ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுற ஃபீச்சர் இது ஆல்ரெடி நிறையா ஃபோன்ஸில் இருக்குது. போன ஜென்ரேஷன்லேயே இருந்துச்சு, இப்போ இதுலேயும் வந்திருக்கு. டிஸ்பிளே 6.7 இன்ச். போன ரியல்மி 10 ப்ரோவில் இருந்த அதே டிஸ்பிளே தான் இருக்குது. 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 120Hz AMOLED டிஸ்பிளே. அதே ஒன்றும் சேஞ்ச் இல்லை. 1920Hz PWM டிமிங் இருக்குது. டிஃபால்ட்டாகவே வந்து ஆட்டோ செலக்டில் தான் இருக்குது. வேணால் ஸ்ட்ரிக்ட்லி ஹை, இல்லைன்னா வந்து 60Hzக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயில் DRMI 4x பார்த்தா ஸோ 60, 90, 120 இருக்குது. ஒயிட் கேமெட் வந்து ஃபால்ஸ் இருக்குது. HDR10, HDR10 + HLG சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பில் வந்து HDR சப்போர்ட் இருக்கும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் போன ஜென்ரேஷனே இல்லை. இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். செட்டப் பண்ணியாச்சு. வச்சோடனே அன்லாக் ஆகுது, ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ 12GBயில் வந்து 11.29GB இருக்குது. அதில் வந்து 7GB வந்து ஃப்ரீயாக இருக்குது.
224GB 256GB 224GB யூஸபிளாக இருக்குது. அதில் 209 வந்து இதுவாக இருக்குது. மோஸ்ட்லி அந்த பீரியட் ஆப்ஸில் தான் பாதி இது போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7015 கார்டில் 1080 தான் காட்டுது, அதே பேரில் தான் காட்டுது. சில ஃபோன்ஸில் வந்து 7015 காட்டுது, இதில் வந்து MT687 TT இப்படின்னு போட்டு இதுதான் காட்டுது. அதே ஸ்பெக்ஸ் தான் இருக்குது, அதே 6nm ப்ராசரு, 120Hz refresh டிஸ்பிளே இருக்குது, மாலி G68 MC4 GPU இருக்குது. இது ஒரு மிட் ரேஞ்சுக்கு வந்து நல்ல ப்ராசர் தான். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் க்ளோஸ் டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய பேர் போக்கோ F5 அதெல்லாம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2லாம் தராங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த இதுக்கு. 5000 mAh பேட்டரி இருக்குது, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கேமரா டு API ரா சப்போர்ட் போனதுலேயே வந்து ரா சப்போர்ட் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுலேயும் ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ ஜிகேம் எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மல்டிமீடியா 4K வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2160p ஆப்ஷனே இருக்குது இதில். ஸோ நான் டேரெக்டாக எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். HDR 2160p. ஸோ 2160 ஸ்லைட்டாக லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. 1440p போட்டால் ஓகே, 1440p ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இது மேக்ஸிமம் வந்து 950 nits பிரைட்னஸ் தான். போன இதில் யூஸ் பண்ண அதே பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. க்ளோவ்டு ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி 11 Pro ப்ளஸ் ரெண்டுக்குமே வந்து இதே ஸ்க்ரீன் தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, அவுட்டோர் பிரைட்னஸ்ஸு இதெல்லாமே நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் 7030 அப்படி தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் இருக்கா இல்லையா எனேபிள் பண்ண முடியல. ஸோ டால்பி அட்மாஸ் இருக்குது, ஆனால் ஸ்பீக்கரில் வந்து எனேபிள் ஆகாது. இதுக்கு மட்டும்தான் எனேபிள் ஆகும். இயர்ஃபோன்ஸு இல்லை ப்ளூடூத் ஹெட்செட்டு இதுமாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் தான் வந்து எனேபிள் ஆகும். ஓகே, அடுத்தது கேமராவுக்கு போவோம். 200 MP. ஸோ மெயின் கேமரா வந்து 200 MP சாம்சங் HP3 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து 4x இன்சென்சார் ஜூம் இருக்குது. ஸோ 2x இல்லாமல் 4x வரைக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஜூம் தான் பண்ணுறாங்க, ஸோ டிஜிட்டல் ஜூம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து லாஸ்லெஸ்ஸாக இருக்கும், குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் 4xலேயும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர அந்த 8 MP அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. ஸோ இதில் OS கூட இருக்குது வீடியோஸ்க்கு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் இருக்குது. 1080p 60 FPS சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் ஆன் பண்ணால் 1080p 60 வரைக்கும் போகும். ஸோ 4Kல வந்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 1080p ஸ்விட்ச் ஆகிக்குது. ஃப்ரண்ட் கேமரா 32 MP இருக்குது, ஆனாலும் இதுலேயும் EAS அந்த மாதிரி ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஆனால் 1080p தான் மேக்ஸிமம். 1080p 30 FPS தான் மேக்ஸிமம். 60 FPS ஆப்ஷன் கூட இல்லை ஃப்ரண்ட் கேமராவில். அது போர்ட்ரேட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. லாங் எக்ஸ்போஷர் இருக்குது, பேனோராமா, போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ வீடியோலேயே வந்து இதுலேயே காட்டும்ல இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 720pல தான் இருக்குது போர்ட்ரேட் வீடியோ. ஸோ போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் ஃபில்டர்ஸ் இருக்குது, ஒரிஜினல் தவிர டைனமிக் இருக்குது. அதுக்கப்புறம் போக்கா ஃப்ளேர். ஸோ போக்கா ஃப்ளேர் ஆப்ஷன், டைனமிக் இதெல்லாம் வந்து இருக்குது ஃபில்டர்ஸு. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. ஃபோர் கே வீடியோ சாம்பிள் 4K 30 FPSல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோக்கஸ் குவிக்காக இருக்குது. ஜூம் ஆப்ஷன்
2x 3x 4x 5x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் 4Kக்கு எதுவும் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு தெரில. 1080pக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் மோடு வேறு தனியாக இருக்குது. HDR வீடியோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை. அல்ட்ரா ஸ்டெடி மேக்ஸ். ஸோ அல்ட்ரா வைடில் 1080pயில் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அல்ட்ரா வைட் கேமரா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நடந்து தான் இருக்கேன், ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நார்மலில் வந்து அல்ட்ரா ஸ்டெடின்னு இருக்குது, இதில் வந்து அல்ட்ரா ஸ்டெடி மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லாயிருக்கு. ப்ளஸ் போர்ட்ரேட் வீடியோ 720p ஆப்ஷன் தான் இருக்குது, ஆனால் போர்ட்ரேட் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது இந்த போர்ட்ரேட் வீடியோவில் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி ஃபில்டர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸில் மட்டும் தான் இருக்குது, இப்போ வீடியோஸ் வந்து எதுவும் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா 1080p ஆப்ஷன் தான் இருக்குது. ஒயிட் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 0.8 1x. டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல, ஆனால் பின்னாடி சன் இருக்கும்போது மூஞ்சி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. மற்றபடி இந்த 30MP கேமராவில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது மிட்ரேஞ்சில். ஸோ மெயினாக இந்த ஃபோன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அப்கிரேட் இல்லை. அதே டிஸ்பிளே தான் இருக்குது, அதே ப்ராசஸர் தான் இருக்குது, அதே பேட்ரி எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. வெறும் இந்த ரேம் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 12GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. NFC கூட இதுலேயும் இல்லை, இது மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஆல்ரெடி 10 Pro ப்ளஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாங்குறது வேஸ்ட்டு, எந்த அப்கிரேடுமே இல்லை. கேமராவுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் கேமராவாக இருக்குது, அது மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. அந்த பில்டு குவாலிட்டி டிசைனு, ஸோ அந்த பேக் டிசைன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்தது ரியல்மி 11 Pro மாடல், அதுவும் நாளைக்கு வருது அன்பாக்சிங், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கேமிங் வந்து மெயினாக ரியல்மி 11 Pro தான் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கொஞ்சம் கம்மி காசு, இது வந்து கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஒன்றும் அப்கிரேட் இல்லை. சார்ஜிங் மட்டும் பெட்டராக இருக்குது, கேமரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்காக இது வாங்குவாங்களா அப்படின்னு தெரில இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இதோட காம்படிஷன் நிறையா இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து போக்கோ இருக்குது. ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா நத்திங் ஃபோனு, அதுக்கப்புறம் பிக்சல், இதெல்லாமே வந்து அண்டர் 30,000 ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து ஆஃபரில் கிடைக்கும். ஸோ காம்படிஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ரியல்மிக்கு. ஸோ இதுதான் வந்து ரியல்மி 11 Pro ப்ளஸோட அன்பாக்சிங் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் வெளியே ப்ரெஸ் பண்ணிடுங்க.